Hello friends, இந்த வீடியோவில் ஜர்தோசி எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஜர்தோசியை ஈக்குவல் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 23 சைஸ் நீடில் நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் த்ரெட். இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஜர்தோசி எடுத்து ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் லைனாக நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம திரும்ப ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக இப்படி பண்ணிக்கிறோம். ஜர்தோசி கட் பண்ணும்போது ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைஸ் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. சைஸ் பெருசாக இருந்தால் கூட நம்ம கட் பண்ணும் போது வச்சு ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதுலேயே இந்த ஜர்தோசி ஆட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். கரெக்டாக அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி ஜர்தோசியை மேக்ஸிமம் ஈக்குவல் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சைஸ் சின்னதாக மட்டும் ஆயிடக்கூடாது. பெருசாக இருந்தால் கூட ஓகே. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நம்ம தேவையில்லாததை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப வேறு எது கட் பண்ணி தான் போடணும். நார்மல் ஸ்டிச்சு அடுத்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சை ரிவர்ஸில் எடுத்து அங்கேருந்து ஜர்தோசி ஆட் பண்ணி ஒரு லாக் போடுறோம். இதே தான் இது ஃபுல்லாக நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம், அதே தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இடையில ஏதாவது டிப்ஸ் சொன்னால் அது மிஸ் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தா நிறையா டிப்ஸ் போயிடும். அதுலேயே ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொன்று சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக இந்த லைனுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணாவே போதும். இப்போது இந்த நான் ட்ரா பண்ணியிருக்க அந்த ஷேப்க்கு கரெக்டாக அந்த பிக்சரை கொண்டு வந்துடலாம். இந்த நிலாவோட ஷேப் நம்ம பண்ணுறதுக்கு போக போக அந்த சைஸ் நிலாவோட சைஸ் அந்த குறுக்கிட்டே போதில்ல, அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சின்னதாக ஜர்தோசி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக அதோட சைஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுங்க. ஜர்தோசி ஈக்குவலாக கட் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் பெருசாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சும் பண்ணும் போதும் நம்ம அதுக்கு சைஸ் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸ்னால இப்போ தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்கா. நம்ம ப்ளவுஸ் போடும்போது தான் நிறையா ஜர்தோசி வேணும், அதுக்கு ஸ்பீடாக பண்ணணும், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஈக்குவல் ஷேப்பில் நமக்கே போக போக ஒவ்வொரு ஸ்டிச்சும் பண்ண நமக்கே தெரியும்
எப்படி சர்தோசி ஈக்குவலாக கட் பண்ணலாம், எந்த அளவுக்கு கட் பண்ணால் இந்த ஷேப்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரிய வரும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக கட் பண்ண முடியலன்ட்டு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். அடுத்து நான் இந்த நிலா ஷேப் சுற்றி பீட்ஸ் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் அந்த ஸ்டாருக்கு வந்து ஒரு ஆன்டிக் பீடு வச்சு சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்டிக் பீடை சுற்றி எப்படி நாட் போடுறதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பீட்ஸ் ஸ்டிச் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பெரிய பீடை வந்து அந்த ஆன்டிக் பெரிய பீடு இருக்குல்ல, அதை வந்து அப்படி தான் நாட் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டிச்லாம் பிடிச்சிருக்கு, வீடியோ ஏதாவது கமெண்ட், இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். இப்போ இந்த குட்டி ஸ்டாருக்கு வந்து நம்ம சுகர் பீடை வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணுறோம். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று மேலே போகாத மாதிரி பார்த்து ரொம்ப நெருக்கமாகவும் பண்ணாதீங்க, கரெக்டான ஈக்குவல் சைஸ்லேயே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேப்பும் இருக்கக்கூடாது, ஒரு ஜர்தோசிக்கு மேலே இன்னொரு ஜர்தோசியும் இருக்கிற மாதிரியும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.